உங்களுக்கு நிம்மதி உண்டாவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஏன் நொறுங்கி போய் கிடக்குது என் மனசு, ஏதோ தெரில, கசக்கி யாரோ கசக்கி என்னை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. சந்தோஷம் இல்லை, ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லைங்க. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? தேவன் உங்கள் பக்கத்தில் வந்திருக்காரு, சரிங்களாங்க, சரி பண்ணுறதுக்காக. யாருக்குமே என்னை பிடிக்காதுங்க, என்ன பண்ணுறது? தேவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களை. தேவனுக்கு உங்களை ரொம்ப நல்லா பிடிக்கும், அது போதுமே இல்லை? ஏசு அன்பாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு, எனக்கு ரொம்ப அன்பாக இருக்கார், அன்பை பொழிகிறார் அவர். ஏன்னா உங்களுடைய பிரச்சனையின் தாக்கம் அதிகம். உங்கள் பிரச்சனை உங்களை தாக்குது, அந்த பிரச்சனை உங்களை தள்ளுது, பின்னுக்கு தள்ளுது. தேவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார், ஓகேங்களா? உங்கள் வறுமை, உங்கள் கடன் பிரச்சனை உங்களை பின்னுக்கு தள்ளுது, தாக்குது, அதிகமான தாக்கம், உங்களால் தாங்கிக்க முடியல. தேவன் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார், ஓகேங்களா? வியாதி உங்களை தாக்குது, பின்னுக்கு தள்ளுது, தேவன் உங்கள் முன்னுக்கு வந்து நிறுத்துவார். அதுக்காக வந்து பக்கத்தில் நிற்கிறார். எல்லாரும் வெறுத்தா நான் எங்கெங்க போகிறது? தேவன் வெறுக்கலையே, தேவன் ஒன்றும் உங்களை வெறுக்கலையே, அன்பாக இருக்காரு, பக்கத்தில் வந்து தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க, ஓகேங்களாங்க? தேவன் என்றைக்கும் வெறுப்பை காட்ட மாட்டாருங்க. உங்கள் பக்கம் யார் இருக்கானா? ஏசு இருக்காங்க, ஓகேங்களாங்க? சரியாயிடும். உங்கள் நொறுங்கி போன உங்களுடைய இருதயம் சரியாயிடும், ஓகேங்களா? நல்லா இருந்திருந்தேனா, நான் நல்லா இருந்திருந்தேன்னா ஒரு கும்பலே என்கிட்ட வந்து அன்பாக இருந்திருக்கோங்க. என் நண்பர்கள், என்னுடைய குடும்பம் என் மேலே அன்பாக இருந்திருக்கும். நான் நல்லா இல்லையே, என் நிலமை நல்லா இல்லையே. இல்லை, தேவன் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏற்று பாருங்க, அன்பாக தாங்க இருப்பார். நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் தேவன் அன்பு காட்டுவார், ஓகேங்களா? நீங்கள் எப்படி தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் தேவன் உங்கள் மேலே அன்பாக தான் இருப்பார். அவருடைய அன்பு கலப்படமற்றது, ஓகேங்களா? பார்ஷியாலிட்டிலாம் பார்க்க மாட்டாருங்க. உங்களுக்காக செய்து தந்து காப்பாற்றுவார். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அவர் உங்களை காப்பாற்றுறாரு. மோசமான இடம் நீங்கள் இருக்கிற இடம், அவர் காப்பாற்றுறாருங்க உங்களை, ஓகேங்களா? ஓவரான தாக்குதல் உங்களுக்கு எதிராக நடக்குதுல்ல, பிரச்சனைகள் தாக்குது, வறுமை தாக்குது, நோய் தாக்குது இல்லை, அதனால் வராரு. யோசேப்புடைய 10 அண்ணன்களும் தூக்கி போட்டுறாங்க, குடும்பத்தை விட்டு தூக்கி போடுறாங்க. எப்படி இருந்திருக்கோம்ல, வெறுப்பு, அப்படி ஒரு வெறுப்பு, குடும்பமே இல்லாமல் போயிடுது ஒரே நாளில் யோசேப்புக்கு. சரி, ஒரு நல்ல அடிமையாக அவன் ஒரு நல்ல ஒரு எஜமான் கிடைக்கிறாங்க, நம்ம யோசேப்புக்கு அன்பாக வச்சுக்கிறாங்க, தன்னுடைய வீட்டில் எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு இவனை பிடிக்கல, வெறுப்பு காட்டுறா ஒய்ஃப், நேராக கொண்டு போய் ஜெயிலுக்கு கொண்டு போய் தள்ளி விடுறா. அன்பு காட்ட குடும்பம் இல்லை, வேலை இல்லை, ஜெயிலில் போய் இருக்கான். அப்போ என்ன மாதிரி தோணியிருக்கோம், ஐயோ நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே, எப்படி இருந்திருக்கோம்ல. ஆனால் தேவன் பக்கத்தில் தாங்க இருந்தாங்க, நம்ம யோசிப்பு பக்கத்தில் தான் தேவன் இருந்தாங்க. அதுதான் வந்து கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அவனை பிரதம மந்திரியாக ஆக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. உங்களை எது பின்னுக்கு தள்ளுதோ தேவன் வந்துட்டார்னா அவர் முன்னுக்கு தள்ளுவார், பார்த்தீங்களா? தள்ளும் போது ஓவராக உயரத்துக்கு போயிடுவீங்க. உங்களை முன்னுக்கு தள்ளுவதற்காகவே இன்றைக்கி வந்திருக்காரு. எது உங்களை தாக்குதோ, அதிகமாக தாக்குதோ, அதுக்கிட்ட வந்து காப்பாற்றி, ஓகேங்களா, அவர் முன்னுக்கு தள்ளுவார்ல, அந்த தள்ளும்போது அதிகமான உயர்வு உங்கள் கிட்டே வந்துடும், காப்பாற்றப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.